உறுப்பினரும் கோரிக்கை வைக்கக்கூடிய ராஜாவுக்கு கூட சுத்தரவு ஏன் தோன்றதுக்கு அவங்க முழுக்க முழுக்க காரணம். அவர் பேசின ஆடியோ ஓட்டு போட சொன்னது, பணம் கொடுக்க சொன்னது, இதெல்லாம் இருக்குது. அவர் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு இன்னைக்கு ஒரு ஆணையை அனுப்பிட்டார், நம்முடைய மாவட்டத்தில் புலப்பட்டார். ஆகவே நாம் தெளிவாக இருக்கிறோம், அதை பற்றி கவலை இல்லை. அவர் கேட்டதுக்கு நான் சொன்னேன், என்னதான் சொன்னேன் தொடர்ந்து சொன்னார். அவர் கத்திட்டே இருக்காரு, என்ன பொறுப்பு சொன்னு உடனே சொல்றாங்க. அப்ப நானும் கே செல்வராஜ் ரமணி எல்லாருமே ராஜான்னு சொல்லுவோம். அவர் வேணும்னு ஒரு டிவிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த மாவட்டம் சரியாக இருக்கிறது, செயல்படுகிறது என்பதை இன்னைக்கு வரைக்கும் ஒரு அணு கூட அமைச்சது. 5000 பேர் 10,000 பேர் வந்த மாவட்டத்தில் ஒரு சின்ன அணு கூட நீங்கள் அத்தனை பேர் உயிரை கொடுத்த இந்த இயக்கத்தை காப்பாற்றக்கூடியவர். ஏன்னா அங்கிருந்து அழைத்து வந்தாலே கைது என்னப்பா சொல்ல போனா டிவிக்கு நான் கூட்டிட்டாங்க. அவர் பெரிய ஒன்றிய பொறுப்பு இருக்கிற மாதிரி, பெரிய மாநில பொறுப்பு இருக்கிற மாதிரி அவர் கூப்பிடாத மாதிரி கட்சியில் உறுப்பினர் இந்த அட்டை கிடைச்சு உறுப்பினர் ஒரு அண்ணா திமுக கூட்டத்தில் ஒரு குழப்பம் வச்சிருக்கேன்னா என்ன எவ்வளவு மோசமான இல்லை. அதுக்கு தூண்டுதலாக இருப்போர் இஎம் ராஜா. கட்சியை தோற்கடித்து சேவல் புறாவை வெற்றி பெற்ற அந்த ஒரு சட்டமன்ற தொகுதி தோல்விக்கு காரணம் அவர்தான். எந்த சிடி இருக்கு, அவர் பேசுற சிடி எல்லாரும் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட துரோகிகள் இருக்கிற காரணம் துரோகியை அனுப்பிச்சிருக்கார் உறுப்பினர்கள். இதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. நீங்க நினைத்தால் அதிமுக கோட்டையில் அமரும், நாம் நினைத்தால் அதிமுகவை ஆட்சிக்கத்தை அமர்வது திமுக என்பதல்ல. எந்த சக்தி அவன் சொந்தத்தை வீட்டு. ஈரோடு மாவட்டம் கோபியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவத்தில் தகராறில் ஈடுபட்டவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இல்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். உறுப்பினராகவே இல்லாதவர் அதிமுக கூட்டத்திற்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.